வணக்கம் ஓவியா. வங்கக்கடலில் நாளை, அதாவது நாளை மதியம் அல்லது நாளை மாலைக்குள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது புயல் சின்னமாக மாற வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் அவ்வப்போது ரெட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட், அதாவது அதி தீவிர மழைக்கான ரெட் அலர்ட்டும் அதி கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று தென் மாவட்டங்களில் பார்த்தால் தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் கூட நேற்று காலை முதல் மாலை வரை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலை 6 மணிக்கு மேல் நல்ல மழை பெய்தது. கனமழை பெய்ததால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருந்தது. இது போன்ற தமிழகத்தில் அவ்வப்போது கனமழை மற்றும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில்தான் தற்போது வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வடக்கு ஆந்திரம் மற்றும் அதையொட்டிய கடலோர பகுதிகளில் வளமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய பரவலான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வட மாவட்டமான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் காரைக்கால் பகுதிகளில் ஆகஸ்ட் 15 புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவ்வப்போது இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே போன்று பலத்த மழை என்று பார்த்தால் நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாளை மறுநாள் வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம், திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று முதலே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கலாம். நாளை உருவாகும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து புயல் சின்னமாக மாறினால் தமிழகத்தில் அதிக மழை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகுடா, குமரி கடல் மற்றும் வங்கக்கடல் போன்ற பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே தற்போது இந்த வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்தால் தமிழகத்தில் அதிக மழை எதிர்பார்க்கலாம் என்ற செய்தி குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவியா, விவரங்களுக்கு நன்றி அகிலன்.